பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே இன்றைய தினம் கோயம்புத்தூர் நகரை திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான உரையாற்ற இருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, மத்திய இணையமைச்சர் சகோதரி முருகன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய முன்னாள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் எஸ்.பி. வேலுமணி அவர்களே, மேடையில வீட்டுக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களே, கழக வேட்பாளர்களே, கூட்டணி கட்சி வேட்பாளர்களே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு தமிழகத்திலே நடக்கின்ற தேர்தல் தமிழகத்தை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். இன்றைக்கு தமிழகத்திலே ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கின்றோம். அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம். அகற்றுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. பாரத பிரதமர் அவர்கள் கேட்கும். ஏற்கனவே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுக வேரோடு தமிழகத்திலே அழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். அவர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். இருவரும் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த தலைவர்கள். அதேபோல மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர்கள் பாராட்டு பெறுகின்ற அளவிற்கு இந்திய நாட்டை உயர்த்தி பிடித்தவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எத்தனையோ பிரதமர்கள் தமிழக நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்திய நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு மிகப்பெரிய பெருமை கிடைக்கப்பெற செய்திருக்கின்றார்கள். அவருடைய உழைப்பு மெச்சத்தக்கது. இரவு பாராமல் இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கட்சியோடு பல கட்சிகள் இணைந்து அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் ஆகின்றன. 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை 5 லட்சம் கோடி தமிழகத்திலே கடன் பெற்று இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் இன்றைய முதலமைச்சர் படைத்திருக்கின்றார். 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றன.
2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 2021 இருந்து 2026 வரை திராவிட முன்னேற்றங்களுடைய ஆட்சி அவர்கள் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. எந்த ஒரு பெரிய திட்டமும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. எனக்கு முன்னாலே பேசுவதில் குறிப்பிட்டதை போல தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய திட்டம் கொண்டு வருவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தேவையான திட்டங்களை பெற்றோம், தேவையான நிதிகளை பெற்றோம். தமிழகம் ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற பெருமையை அதிமுக ஆட்சி அடைந்தோம். இன்றைக்கு மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரிடத்தில் வேண்டுகோள் வைத்தோம். அவருடைய வேண்டுகோளை ஏற்று கங்கை புனரமைப்பதை போல நம்முடைய காவிரி நதி ஜீவநதி, நடந்தாய்வாளி காவிரி இரு அவையினுடைய கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து இன்றைய தினம் 11,600 கோடி மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற இன்றைய முதலமைச்சர் முயற்சி செய்யவில்லை, முடக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் பேசுவது மத்திய அரசிலிருந்து எந்த திட்டம் வரவில்லை, எந்த நிதியும் கொடுக்கவில்லை, தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு 11,600 கோடி ஒதுக்கி இருக்கின்றால் அதை ஏன் செயல்படவில்லை? நிதி கொடுக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலின் திட்டத்தை நடத்த மறுக்கின்றார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி 23 சட்டமன்ற தொகுதி 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் இதே கூட்டணி அமைத்திருந்தோம், மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்தோம். 23 இடத்தில் 17 இடங்களிலே வென்றோம். 23 இடத்தில் 17 சட்டமன்ற தொகுதி வென்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கும் அதே கூட்டணி அமைத்திருக்கிறோம். 23 சட்டமன்ற தொகுதியும் 100க்கு 100 வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி. அதிமுக தலைமை தாங்குகின்ற கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெறும். அதுவும் கோவை மாவட்டம் இன்றைக்கு அதிமுக கோட்டை.